தமிழ் சினிமாவின் டாப் 10 பணக்கார நடிகர்கள் யார் யார் என்று பார்க்கலாம். நடிப்பு, டைரக்ஷன், தயாரிப்பு, பாடல் ஆசிரியர்னு ஆல் ரவுண்டரா சாதிச்சுட்டு இருக்காரு தனுஷ். போயஸ் கார்டன்ல இவர் கட்டின பிரம்மாண்ட பங்களாவும் அவரோட தயாரிப்பு நிறுவனமும் இவரோட முக்கியமான சொத்துக்கள். தனுஷோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 230 கோடிக்கு மேல இருக்கு. நடிகர் அஜித்துக்கு சினிமா சம்பளம் ஒரு பக்கம் இருந்தாலும் பைக், கார் ரேசிங், துப்பாக்கி சுடுதல், அப்புறமா புதுசா ஆரம்பிச்சிருக்க பிசினஸ்னு இவரோட முதலீடுகள் எல்லாமே ரொம்ப பிரபலம். நடிகர் அஜித்துக்கு 350 கோடி ரூபாய்க்கு மேல சொத்துக்கள் இருக்குன்னு சொல்றாங்க. நடிகர் கமல்ஹாசன் நடிப்பு மட்டும் இல்லாம அவரோட ராஜ்கமல் புரொடக்ஷன் மூலமா பிரம்மாண்டமான படங்களை தயாரிக்கிறாரு. இவரோட சொத்து மதிப்பு 450 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கு. நடிகர் ரஜினிகாந்துக்கு சம்பளத்தை விட படம் ரிலீஸ் ஆன பின்னாடி வர லாபத்துல பெரிய பங்கை வாங்குறது தான் இவரோட வழக்கம். போயஸ் கார்டன்ல வீடு, ராகவேந்திரா மண்டபம்னு இவருக்கும் ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கு. இவரோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 500 கோடிக்கும் மேல இருக்கும் என சொல்லப்படுகிறது. தமிழ் சினிமாவில் அதிகமா சொத்து வச்சிருக்கிறது தளபதி விஜய் தான். அவரோட அரசியல் கட்சி பிரமாண பத்திரத்துல கொடுத்த கணக்குப்படியே அவருக்கு 624 கோடி ரூபாய் சொத்துக்கள் இருக்கு. இப்ப ஒரு படத்துக்கு இந்திய சினிமாவிலேயே மிக அதிகமா சம்பளம் வாங்குற நடிகர்ல இவரும் ஒருவர். சென்னை முழுக்க வணிக ரீதியான சொத்துக்கள் இவருக்கு நிறைய இருக்கு.